ஒரு கைவிடப்பட்ட கட்டிடங்களை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி பில்டிங்ஸில் இந்த அபேண்டடாக இருக்கிற பில்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கைவிடப்பட்ட பில்டிங், ஏகப்பட்ட பில்டிங்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம மோஸ்ட்லி பார்த்துருப்போம். அதுக்கு நான் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஹாண்டடாக மாறி அந்த கைவிடப்பட்டதுலேயே ஆன்மாக்கள் தங்கி பிரச்சனை இருக்கிறத பார்த்துருப்போம். ஆனால் கைவிடப்பட்ட ஒரு வீடு பார்த்துருப்போம். ஆனால் ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஊரே இருக்குது, அதை நம்ம பார்த்துருப்போமா? அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு கிராமம், அதாவது அந்த கிராமமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஹாண்டடாக மாறிடுச்சு. இந்த கைவிடப்பட்ட இந்த ஹாண்டடான ஒரு வில்லேஜை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வில்லேஜ் எதனால் அப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படி இப்போ இந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த கொரோனான்ற ஒரு டிசீஸ் வந்து எத்தனை பேரை இறந்தாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நோய், அதாவது அது என்ன நோயினே தெரியல. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது குறிப்பிட்ட காலங்கள், அதாவது ஒரு 20 வருஷம் எல்லோரும் சொல்கிறாங்க அந்த இடத்த. ஒரு 15லேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு கொடிய ஒரு நோய் வந்து அந்த ஊரே அந்த நோயால் பரவி ஒரு மாதிரி தாக்கப்பட்டு அவங்க எல்லாமே அதாவது என்னென்னு யூகிக்க முடியாமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்ரா நோய் வந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இறந்து போனாங்க. ஒரு மாதிரி வந்து உடம்புல எல்லாருமே ஒரு மாதிரி டிசீஸ் பரவி ஒரு மாதிரி ஸ்கின் எல்லாம் ப்ராப்ளமாக வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இறந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு வனப்பகுதி பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ். ஸோ ஒரு வேளை அந்த காட்டுக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு டிசீஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பரவி அந்த ஊருக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்களே இறந்துட்டாங்க அப்படின்றது சிலர் சொல்கிறாங்க. சிலர் வந்து அந்த கொடிய நோயால் அவங்க சிலர் இறந்தாங்க, சிலர்லாம் வந்து அந்த கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க அந்த இடத்துல நடமாடும் ஒரு மிருகம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மனுஷத்தோட தன்மையை இழந்து மிருகம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே அது ஆன்மாவாக இருக்கா, இல்லை இவங்களே அப்படி பாதிக்கப்பட்டு ஒரு சைக்கோ, அதாவது ஒரு கொடூரமான தன்னையே மறந்து ஒரு மனிதனோட உருவத்தில் இருக்கிற ஒரு மிருகம் மாதிரி இருக்காங்களா அப்படின்றது இன்னும் புரியாத புதிர். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது இந்த வில்லேஜில். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு ஒருத்தர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரே வுல்ஃப் தான். இங்கே எத்தனை பேர் ஆவியாக இருக்கீங்க? ஃபேன் சவுண்டு நின்றுச்சா? ஆமாம்ல, புலி சவுண்டு தான் அப்புறம் கேட்குது ப்ரோ, எனக்கு ரொம்ப லாங்கில் கேட்குதாண்ணா. ஸோ இன்றைக்கி கிரே வுல்ஃப் வீடியோ பற்றி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி கிரே வுல்ஃப் வீடியோவில் டீம் போகல, 2 பேர் தான் போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரே வுல்ஃப், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஷாக் சாமி. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த கைவிடப்பட்ட ஒரு கிராமமே இப்படி இருக்குது, எதனால் இப்படி ஆச்சு, அங்கே இருக்கவங்க யார், உண்மையாலுமே மனுஷங்கள் தானா, இல்லை மனுஷ உருவத்தில் இருக்க மிருகங்களா, இல்லை இது ஆன்மாக்களா, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அவங்க போயிட்டு என்ன மாதிரி இந்த ஆன்மாக்களை வந்து ஃபேஸ் பண்ணாங்க, அந்த ஆன்மாக்கள்லாம் வந்து எந்த மாதிரி அவங்களுக்கு தொல்லை கொடுத்ததா, இல்லை எந்த அளவுக்கு இருந்துச்சு, என்ன ஏது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டீரியஸ் தமிழன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு வழியாக இந்த கைவிடப்பட்ட கிராமத்துக்கு அவங்க அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக போராடி அவங்க நைட்டு நம்ம கிரே வுல்ஃபும் ஷாக் சாமி 2 பேருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எப்பவுமே நம்ம கிரே வுல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா காரில் போவார். இன்றைக்கி எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கார் அடிபட்டிருக்கு, அதனால் வந்து அவர் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. ஸோ இந்த கார் எதனால் அடிபட்டுச்சு என்ன ஏதுன்றதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரே சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க வந்து போதே பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பனியில் கஷ்டப்பட்டு வருவோம். அந்த இடமும் ஃபாரஸ்ட்டுக்கிட்ட இருக்கோ, அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கோல்டு, உடம்பு சரியில்லாமல் போகிற அளவுக்கு ஒரு ஷிவரிங்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு 2 வீலரில் வீடியோ எடுக்க வந்திருக்கோமா, சரியான பனி, நட்டிங்கிட்டோம். வந்துட்டு இங்கே ஒரு டீ கடை, ஒரே ஒருத்தர் தாத்தா தனியாக டீ கடை வச்சுருந்தாரு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி. அங்கே டீ குடிச்சிட்டு வந்து இப்போ ஷூட் ஆரம்பிக்கிறோம். இந்த லொக்கேஷன் பற்றி சொல்லிடுறேன். இது ஒரு பயங்கரமான கிராமம். இந்த
கிராமத்தில் வந்து கொரோனா மாதிரி கொரோனா கிடையாது, கொரோனா மாதிரி சம்திங் ஏதோ ஒரு வியாதி வந்து பரவும். முன்னாடிலாம் அடிக்கடி இந்த மாதிரி வியாதி பரவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கும் தெரியும், நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி பரவும் போது இந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்குமே அந்த வியாதி பரவி எல்லாருமே சாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிராமத்தை வந்து அவங்க விட்டு எல்லாரும் போகிற நிலைமை வந்துருச்சு. போய் தான் ஆகணும். வேணா இந்த மாதிரி நோய் வந்து அந்த டைமில் இது கிடையாதுல்ல ப்ரோ, வேக்சின் அந்த மாதிரிலாம் கிடையாது எதுவுமே. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே ரீச் பண்ணிவிட்டு எப்படியாவது வீடியோ எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டார்டிங் எல்லாத்தையும் பேசி முடிச்சு ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஓகே இங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சுற்றி பார்க்குறாங்க. அவங்க பார்க்குற இடத்துல எல்லாமே காடு, முள், புதர் ஒரே படர்ந்து தான் இருக்கே தவிர ஒரு வீடு கூட கண்ணுக்கே தெரியல. ஏன்னா எல்லா வீடுமே அந்த புதர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மரம் செடியோட, அதுக்கு உள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு காடு அந்த இடத்தையே முழுங்கிருச்சு. இந்த இடத்துல ஒவ்வொரு வீட்டையும் நாங்கள் கண்டுபிடிச்சி தான் நாங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கோம். ஏன்னா அவ்வளோ புதராக இருக்குது, முள் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இப்போ ஒரு வீடு இருக்குது. நீங்களே பாருங்கள், இவ்வளோ முள் இருக்கா. இதெல்லாம் வந்து சாதாரணம் தான். எதுக்கும் அந்த வீட்டில் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. வாங்க வாங்க, பரவாயில்ல. ஹலோ, இப்போ வரைக்கும் வந்த ஆக்டிவிட்டி அனிமல் தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த சவுண்டு தான் எனக்கு டவுட். அது நாய் குலைக்கிது தூரமாக, அது எதுவும் அழுகுதா? ஆனால் அது டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ப்ரோ, மனுஷன் அழுகுறதுக்கும் நாய் அழுகுறதுக்கும். அது நாய் கிடையாது கண்டிப்பாக. இந்த பனியில் காதே அடைச்சிக்கும் ப்ரோ நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த வீடு எல்லாமே மறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வீட்டையும் அந்த முள்ளு செடியெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு தான் போயாகணும். ஸோ இப்படிப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க. சேம் டைம்ஸ் இது பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ சின்ன சின்ன வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே அந்த பக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் திடீர்னு ஏதாவது வைல்டு அனிமல் வந்தாலும் இவங்களால் தப்பிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் இவங்கெல்லாம் தாண்டி போயாகணுன்ட்டு ஒரு வழியாக வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு அவங்க என்கொயர் பண்ணி ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரமாக அந்த வெளியே நின்று எந்த பில்டிங்குள்ளேயும் போகாமல் வெளியே நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளியே பேச ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு முணுங்கல் சவுண்டு, சின்ன சின்ன சவுண்ட் எல்லாமே கேட்க ஆரம்பிக்குது. இவங்க தூரத்தில் இருந்து ஏதோ ஒரு சவுண்டாக இருக்கலாம், இல்லை தூரத்தில் இருந்து காற்றோட சவுண்டாக இருக்கலாம், இல்லை தூரத்தில் மிருகங்களோட சவுண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒன்று ஒன்றா வந்து ஒரு அசம்ஷனில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பயமும் வர ஆரம்பிக்குது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லயனா டைகரா அப்படின்றது தெரியல. ஸோ அதோட ஒரு கர்ஜிக்கிற சவுண்டு மாதிரி லாங்லேருந்து லாங் டிஸ்டன்ஸில் வந்து அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. அவர் சொல்கிறாரு ஷாக்ஸ் அவங்ககிட்ட, இதை நீங்கள் லிசன் பண்ணிங்களா, இது வந்து ஏதோ ஒரு வைல்ட் அனிமல், இந்த லயன், டைகர் இந்த மாதிரி இருக்கிற சவுண்ட் மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து உண்மையாலுமே அதான், திடீர்னு வந்தால் கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் பயத்தோடவே அந்த இடத்துல இருக்காங்க. உண்மையாலுமே அந்த மாதிரி ஏதாவது பெரிய அனிமல்ஸ் இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது பயங்கரமான காட்டு பகுதி ப்ரோ, அதனால் அனிமல்லாம் நிறையா இருக்கும். பெரிய காட்டு பெருசாலி, காட்டு எலி அந்த மாதிரி. அங்கே பின்னாடி அடுத்த வீடு அங்கே இருக்கு. எப்படி போகிறது? என் பின்னாடி வாங்க. அழுது குரல் கேட்டுச்சு, கண்டிப்பாக கட்டுச்சு. ஃபேஸ் பார்த்தீங்களா? அங்கே இருக்கு ப்ரோ பில்டிங்லாம், இந்த பாருங்க. ஓ அங்கே தான் போயிட்டு இருக்கோமா, இல்லை இந்த வேறு சைடு போகணுமா? என்னாச்சு ப்ரோ? புலியோட சவுண்டு மாதிரி இல்லை? புலி சவுண்டா? அங்கே தான் இருக்கு. புலிதான் இருக்கா? இதெல்லாம் சொல்லவே இல்லையே, வந்துருக்க மாட்டேன். பின்னாடி காடு இருக்கு, அதில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. புலி உரும்புற மாதிரி தான் இப்போ கேட்டுச்சு எனக்கு. எனக்கே அனிமல்லாம் கொஞ்சம் அள்ளுதான் ப்ரோ. இல்லை அதான் தப்பிக்க முடியாது, மாற்றணும் தான் ப்ரோ. அனிமல் எதுனா வந்துச்சுன்னா ஓடி போய் வீட்டுக்குள்ளே கதவை தாப்பா உள் தாப்பா போட்டுருவோம். அனிமல்ட்டு இதெல்லாம் ஓட முடியாது. அது நீங்கள் சொல்கிறது தான், இப்போ நீங்கள் சொன்னீங்களா, அது மட்டும் தான் பண்ண முடியும் நம்மளால். இந்த ஒரு வீடு இருக்கு. ஃபேன் சவுண்டு நின்றுச்சா? ஆமாம்ல, புலி சவுண்டு தான் ப்ரோ கேட்குது ப்ரோ. எனக்கு ரொம்ப லாங்கில் கேட்குதாண்ணா புலி சவுண்டா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எனக்கு புரியுது, இருந்தாலும் இல்லை தெரில. உரும்புற சவுண்டு உங்களுக்கு ரொம்ப மைல்டாக கேட்கல கைஸ். உங்களுக்கு கேட்கலன்னா ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஹெட்ஃபோன் போடாமல் கேட்கலன்ட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. கேட்குது, எனக்கு கிளியராக கேட்குது.
ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபாரஸ்ட்டில் வந்து லயன் டைகர் இருக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த சீட்டா அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடவே அந்த இடத்துல இருந்து இருக்காங்க. இந்த பயத்தில் அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சட்டனாக அவங்க ஒரு உருவத்தை பார்க்குறாங்க, கருப்பாக. அது அனிமல்ஸா இல்லைனா அந்த ஆன்மாவா இல்லை என்ன ஏதுன்னே அவங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு கருப்பாக ஒரு உருவத்தை பார்த்தோன்னே 2 பேருமே பயந்துடுறாங்க. ஸோ பயந்துட்டு அந்த வீட்டு பக்கமாக ஓடி வந்துடுறாங்க. ஏன்னா வெளியே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கிட்ட ஓடி வந்துடுறாங்க. பக்கத்தில் போயிட்டு இருக்கு. புலி இல்லை ப்ரோ, அந்த வீட்டுக்கு போக சீக்கிரம். புலி இல்லை ப்ரோ, நடிக்கிறச்சுங்க. புலி கிடையாது, புலி மாதிரி உரும்புது. உள்ள போகுது ப்ரோ. ஸோ ஓடி வந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த உருவத்தை காணோம். ஓகே, இது யாருன்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த இடத்துல ப்ராப்ளங்களே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அது வரைக்கும் தூரத்தில் இருக்கிற உருவமோ இல்லை ஏதோ ஒன்றும் மனுஷத்து லெவலில் இருக்கிற ஒரு மிருகமோ ஏதோ ஒன்று யாரையுமே பார்க்காத வரைக்கும் அது வேறு. ஆனால் பார்த்த உடனே அவங்கள சுற்றி அந்த இடத்துல அவங்கள பயமுறுத்துறதும் அச்சுறுத்துறதும் அவங்களுக்கு பயமாக இருக்குது. இவங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு பில்டிங்காக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த ஒவ்வொரு பில்டிங்குமே ஒரு சின்ன ஒரு மீடியமான ஒரு வீடு தான். ஆனால் அந்த பில்டிங்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து வெளியே போகிற அந்த லாஸ்ட் வரைக்குமே பார்த்திங்கன்னா, ஏன்னா முன்னாடி ஒரு கதவு இருக்குது, பின்னாடி ஒரு கதவு இருக்குது, 2 கதவு இருக்குது. ஆனால் முன்னாடி இருந்து பின்னாடி போகிற அந்த ஒவ்வொரு கதவையும் தாண்டி அவங்க போகிறதுக்குள்ளேயே அந்த வீடு அவ்வளோ ஒரு கோராமையான முறையில் மக்கி போய் அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பில்டிங்காக அது மாறி நிற்கிது. அப்போ எந்த அளவுக்கு அந்த காடு அந்த பில்டிங்கை வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. ஐயோ இப்படி தான் இருக்கு. திருப்பி இந்த முள்ளுக்குள்ளே வர முடியாது. ஈரமாக இருக்கு. அப்போ இப்போ யாரும் விட்டு போயிருக்காங்க நம்மளை தவிர. எப்படி ப்ரோ, யார் வருவா? நாயோட எச்சையாக இருக்குமோ? வாய்ப்பு இருக்குது, ஏதாவது விலங்கு தான் நினைக்கிறேன். இந்த கிராமத்துக்கு பேக் சைடு வந்துட்டு ஒரு பயங்கரமான காடு, அப்படியே கண்டினியூவாக பல ஏக்கருக்கு காடு தான் இருக்குது. பெரிய பெரிய அனிமல், நம்ம பார்க்காத அனிமல்லாம் கூட இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, காட்டுக்குள்ள வந்து மாட்டிட்டு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய காடு. உள்ள வாங்க. வரலாம், எல்லாமே சாத்தியத்து இருக்கு. சரி வாங்க, ஒன் சைடாக வர முடியாதா? முடியாது. வாங்க வாங்க பாருங்க, அங்கே போங்க. யாராவது இங்கே இருந்தீங்கன்னா உள்ளே வர முடியுமா? ஹலோ, என்ன வைப்ரேட்டிங் சவுண்ட். கொலவி ப்ரோ. ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமாக இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு அபாண்டட் பில்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல அந்த கதவு ஜன்னல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் யாரோ ஒருத்தவங்க தான் தேவைக்காக உடச்சி எடுத்துகிட்டு போய் அதை பணமாக்கிடுவாங்க, இல்லைனா ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே அந்த பில்டிங் அந்த கம்பி எல்லாமே அப்படியே இருக்குது, யாருமே எடுக்கலை. ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது கூட ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டிலோ எதுவுமே அங்கே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப மோசமான முறையில் அந்த பில்டிங்ஸ் எல்லாமே பாழடைஞ்சு போய் நிற்கிது. அப்படியே ஒவ்வொன்றா சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்தையும் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. சவுண்டு ஒவ்வொரு பில்டிங்லேயும் மாறி மாறி வர ஆரம்பிக்குது. இவங்க ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங்கை தேடி போகிறாங்க, அடிக்கிற சவுண்டு இடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ஒரு பயத்தோடு பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் எல்லா பில்டிங்லேயும் அந்த கிச்சனில் ஒரு மாதிரி சிம்னி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வவ்வாலோட எச்சங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து கூட பார்த்திங்கன்னா கிரே வுல்ஃப் வந்து பார்த்துட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லுவார். இதே மாதிரி நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன், அந்த இடத்துல வந்து ஒரு ஆன்மாக்கள் வந்து
வர மாதிரி தான் நான் படத்தில் கூட பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி ஏதாவது வந்துட போகுது, பயந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றா பேசிகிட்டே போவார். அங்கங்கே உருவத்தை பார்க்குறாரு. ஆனால் உருவம் வந்து கண்ணில் படுது, ஆனால் மறையுது, கண்ணில் படுது மறையுது, தெளிவான முறையில் தெரியல. இதில் வந்து முன்னாடி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இந்த லயன் டைகர் ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கர்ஜிக்கிற சவுண்டு மாதிரி கேட்டது. ஆனால் இப்போது அந்த பில்டிங், அவங்க ஒரு பில்டிங்லேருந்து அடுத்த பில்டிங் போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பில்டிங்கிட்ட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே கர்ஜிக்கிற சவுண்ட் கேட்குது. ஆனால் இந்த தடவை மிருகங்கள் சவுண்டு மாதிரி லாங்கில் கேட்கல, பக்கத்துலேயே அந்த ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சது பார்த்திங்களா, அந்த உருவத்தோட சவுண்டு மாதிரி அவங்களுக்கு கேட்குது. ஆனால் அந்த உருவம் ஒரு மாதிரி கர்ஜிக்கிற மாதிரி ஒரு கோராமையான உருவத்தோட அந்த சவுண்டு கொடுக்குது. ஸோ ஒரு கர்ஜிக்கிற ஒரு சவுண்டு வந்து கேட்குது. உடனே கிரே உல்ஃப் கேட்குறாரு, நீ மனுஷனா இல்லை மிருகமா, ஏன் இந்த மாதிரி ஒரு கோராமையான சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, ஒரு வேளை நீ வேட்டையாடியா? ஸோ நீங்கள் வந்து இந்த ஹண்ட் பண்ணுறவங்கள ஃபாரஸ்ட்டில் போயிட்டு அந்த மாதிரி ஏதாவது அங்கே இருக்கிற பொருளை சாப்பிட்டுட்டு, அங்கே இருக்கிற ஒரு டிசீஸான அனிமலை சாப்பிட்டுட்டு அப்படி தான் உனக்கு இந்த டிசீஸ் வந்ததா, நீ தான் இந்த ஊருக்கெல்லாம் இந்த நோயை கொடுத்தியா, நீ தான் அந்த மிருகமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னவோ கேட்குறாரு. ஸோ அவர் எல்லாமே புலம்பி கேட்டு முடிச்சு கொஞ்சம் எல்லாமே ஆனதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது, சரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு, அடுத்தடுத்து தேட ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டே கண்டு ப்ரோ தெரில, சவுண்டு கொடுக்காதீங்க, பயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஆடியோ ரெக்கார்ட் ஆகட்டும். ஹலோ அடிக்குது ப்ரோ. ப்ரோ அனிமல் மாதிரியே சவுண்டு போட்டு ப்ரோ. நீங்கள் வேட்டைக்கெல்லாம் போவீங்களா? ஏன்னா வேட்டைக்காரங்க தான் இந்த மாதிரி அனிமல் சவுண்ட்லாம் போட்டு அனிமலை ஏமாற்றி பக்கத்தில் வர வைப்பாங்க. ப்ரோ காடு பக்கத்தில் இருக்கிறனால இது கண்டிப்பாக வேட்டைக்காரங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கிராமமே வேட்டைக்காரங்களுக்கு சொந்தமானதா? கொரோனாவே ஏதோ மனித குரங்குலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் காட்டு விலங்கை சாப்பிடும்போது வந்திருக்குமோ உங்களுக்கு அந்த வியாதி? யாருக்குமே வராத வியாதி உங்களுக்கு மட்டும் வருதுன்னா அப்போ உங்கள் மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது. நீ தான் இந்த வியாதியை பரப்புனீங்களா? காட்டு விலங்கோட கறியை சாப்பிட்டீங்களா? உங்கள் குரல்லாம் ஏன் இப்படி இருக்கு? ஓ நீங்கள் சொன்ன மாதிரியே புலி. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கண்கட்டி வித மாதிரி இங்கேருந்து அந்த சவுண்டு மாற்றி மாற்றி கொடுக்க ஆரம்பிக்குது. உருவம் வருது, மறைய ஆரம்பிக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் லாங்கில் ஏதோ ஒரு, ஏன்னா நடுராத்திரி நிசப்தமாக இருக்குது, தூரத்தில் ஏதோ ஒரு வீட்டில் ஃபேன் வந்து அசைஞ்சு ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி சவுண்ட் அடிக்கடி கேட்குது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் ஓடுற வீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடாக மாறி மாறி போகிறாங்க. ஒவ்வொரு வீடை மாறி மாறி போகும்போதும் சத்தம் வருது, பயமுறுத்தல் வருது, அச்சுறுத்தல் வருது, பயந்து பயந்து போகிறாங்க, எல்லாமே நடக்குது. சரி இதுக்கு மேலே இருந்த வேலைக்காவது நம்ம சீக்கிரமாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி ஆகணும், ஏன்னா இது லூப் மாதிரி அடுத்தடுத்த பில்டிங்குள்ளே போகுதே தவிர நம்மளுக்கு வந்து ஒரு பதில் கிடைக்கல, கண்லேயும் தென்படலை, இது இப்படியே இருந்தால் ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதே நேரத்தில் வெளியவும் லாங்கில் வந்து அனிமல்ஸோட சவுண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பக்கத்தில் அவங்க வந்து இந்த அனிமல்ஸை நினச்சி பயந்தாலும் இந்த பக்கத்தில் மனுஷ உருவத்தில் இருக்கிற ஒரு அனிமல் நினச்சி அவங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கோஸ்ட்டை பார்த்து கூட பயம் வரல, ஆனால் இது உண்மையாலுமே இது மனுஷனா இல்லை மிருகமா, மனுஷ உருவத்தில் இருக்க மிருகமா, இது நம்மளை ஏதாவது பண்ணிட போகுது அப்படின்ற ஒரு பயம்தான் இவங்களுக்குள்ளே அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பக்கத்தில் ஷாக் சாமி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு, இன்னொரு பக்கத்தில் கிரே உல்ஃபை மாறி மாறி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கிரே உல்ஃப் வெளியே வந்து பார்க்குறாரு, ஷாக் சாமி சவுண்ட் வர இடத்துலலாம் ஜன்னல் பக்கமாவோ ஏதோ ஒரு பக்கம் மாறி மாறி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி இவங்க இருக்கிற எல்லா பில்டிங்ஸையும் அடுத்தடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஒரு ஊரே அபேண்டட் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட அதில் ஒரு 30-40 குடும்பத்துக்கு மேலே இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இருந்த ஒரு வீட்டில் இவங்க இன்னும் ஒரு 5-6 வீடு தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் உள்ளே போக ஆரம்பித்தா அடுத்தடுத்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். அப்படி போய் எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால் மறையக்கூட முடியாது, பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இந்த மீன்வெயில் கேப்பில் வெளியே ஒரு இடத்துல இப்படி தேடி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வேகமாக அவங்கள துரத்துற மாதிரி வருது. அவங்க உள்ளே போயிட்டு கதவை மூடுற மாதிரி ஆகிறாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அது மனுஷனாக மிருகமான்றது அவங்களுக்கு இன்னும் பயம் வர ஆரம்பிக்குது. ஓகே இது சீக்கிரமாக முடிக்கிறது நல்லது, இதுக்கு மேலே இது ஆபத்துன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ப்ரோ
ஃபேன் ஓட்டுற வீடு எதுன்னு தெரில. இங்கே வந்தோடனே ஃபேன் ஓட்டுற சவுண்டு நின்றுச்சு. அங்கே ஒரு வீடு இருக்கு. யாரு? உன்னோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? நீங்களா சாகிறதுக்கு முன்னாடி வேட்டைக்கு போனீங்களா? இங்கே எத்தனை பேர் ஆவியாக இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? செத்தா ஒழுங்கா மோச்சம் அடைஞ்சு நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போக வேண்டியதானே? ஏன் இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் இருக்காங்க இங்கே. இது வேற சவுண்டு. உங்களுக்கு அந்த வியாதி எப்படி வந்தது? மாமி வாங்க, போங்க வேகமா உள்ள போங்க. ப்ரோ நீங்கள் இங்கே நின்று பார்க்குறீங்களா? நான் உள்ளே போகிறேன். ஏன்னா உள்ளே போகிறப்ப வெளியில் விண்டோ ஏதாவது தட்டுற மாதிரி கேட்டுச்சுன்னா அந்த விண்டோவை போயிடுங்க. ஆனாலும் கிரே உல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிக்கலாம், ஆனால் அந்த ஃபேன் ஓடுற பில்டிங்கை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு நோக்கத்தோடவே அடுத்தடுத்து தேடி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு உருவமும் ஜன்னல்லையும் அங்கேயும் இங்கேயும் கண்ணில் படுது, ஆனாலும் மறைஞ்சு மறைஞ்சு போகுது. ஸோ ஒரு வழியாக அந்த ஃபேன் இருக்கிற ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. டயர் இருக்கு. வவ்வால்களின் எச்சங்கள். ஆனால் ஒரு வவ்வாலை கூட காணோம். பேய்கள் சரணாலயம் வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்கு. என்னாச்சு இங்கே? அதே உருவ சவுண்டு கேட்டுச்சுங்க. கதவு எஜ்ஜில் வருது, சம்மந்தமே இல்லாமல். கொலைவி ப்ரோ இங்கே இருக்கு பாருங்க. கால் நீட்டு அதுங்க தான் இவ்வளோ சவுண்டு கொடுக்குது. ஓட்டெல்லாம் அதை போட்டு அங்கே பாருங்க எவ்வளோ ஓட்டை பாருங்க. இந்த மாதிரிலாம் நான் எங்கேயும் பார்க்கல. மறக்கத்தனமான ஐயோ ஒட்டுமொத்த நல்ல கதவுமே ஓட்டையாக இருக்கு. மறக்கத்தனமான உள்ளே சவுண்டு கேட்குது. கரண்ட்ல ஓடுற மாதிரி தெரியலையே. இங்கே ஃபேன் இல்லை, கரண்ட்ல நின்றுச்சு. கரண்ட்ல ஓடுற மாதிரி தெரியலையே. சுவிட்சு போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ண மாதிரி இருக்கு. இல்லை சுவிட்சு போட்டிருக்கு, இருந்தாலும் திடீர்னு இப்படி ஓடுது. போலாம் ப்ரோ. ரொம்ப ஒரு மாதிரி வியடாக போய்கிட்டு இருக்கு. ஃபேன் ஓடுது, ஆனால் அது கரண்ட்டால் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி தெரில. ஒன்று அது ஏதோ ஒன்று அந்த ஏர் வந்து புஷ் பண்ணி அதை ஓட வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா கரண்ட் வந்துட்டு உடனே போயிருக்கணும். கரண்ட்டு கனெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரில. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடு தானா அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்குள்ளேயே வராங்க. ஆனால் அந்த எல்லா பில்டிங்லேயும் இருந்த சவுண்டை விட அந்த வீட்டுக்குள்ளே அவங்க என்ட்ரி ஆனதுக்கப்புறமா இருக்கிற அந்த சவுண்டும், அந்த கர்ஜிக்கிற சவுண்டும், விகாரமான சவுண்டும் ரொம்ப மோசமாயிடுது. அந்த உருவத்தை அவங்களால கண்ணில் பார்க்க முடியல, ஆனால் அதோட சவுண்டும் பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ சாப்சாமியும் கிரே உல்ஃபும் மாற்றி மாற்றி போகிறாங்க. ஏன்னா அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாண்டடாக இருக்குது. அதுலேயும் வந்து அந்த ஃபேன் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த ஃபேனோட ஒயரிங் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே புதுசாக இருக்குது. எப்படி மக்கி போய் ஒரு 15-20 வருஷம் இருக்கிற ஒரு பில்டிங்கில் புது ஒயர் கனெக்ஷன் எப்படி இருக்கும்? உள்ளே வந்து ஒரு துணி மாதிரி வந்து ஒரு கயிறு கட்டி தொங்குது, ப்ளஸ் ஃபேன் இருக்குது. எப்படி ஒருவேளை அந்த மிருகமே தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கா, அந்த மனுஷன் உருவத்தில் இருக்க மிருகம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ இது சீக்கிரமாக முடிச்சுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இந்த பில்டிங்கோட போதும், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால்
இங்கே தாங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவங்க இதுக்கு மேலே போதும் வெளியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வராரு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய காயம் ஏற்படுது. கிரே வுல்ஃப்க்கு அவர் காலில் ஒரு கண்ணாடியோ முள்ளோ ஏதோ ஒன்று குத்தி ஒரு ஷூவை தாண்டி கிழிச்சிடுது. அவர் என்ன ஆச்சுன்னு சொல்லி ஷாக் சாமி கேட்கும்போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என் காலில் அடிபட்டுருச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். ரத்தம் பயங்கரமாக வர ஆரம்பிக்குது காலில் இருந்து. உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ரூம்குள்ள உன்னால் வர முடியுமா? சப்பத்துக்கு நம்ம அங்கேயே வருது. ப்ரோ அந்த வீட்டில் கேட்குது. வாங்க வாங்க சார் சீக்கிரம். ப்ரோ அதிகமாக சவுண்ட் ப்ரோ. இந்த வீட்டில் இருக்கு. பதறாதீங்க. லாஸ்ட் எடுத்த சைக்கோ வீடியோலாம் பதறிலாம் காரே போச்சு. கிளாஸ்லாம் உடையுது. யாரு என்ன பண்ணுறீங்க? பேயாது. எனக்கு இந்த வானமும் கருப்பாக இருக்கணும்னு எனக்கு சரியா தெரியல. நீ பார்க்கலையா? ப்ரோ எப்படிங்க கேமரா? என்னாச்சு? முள்ளு ஏதோ ஒன்று குத்தி. என்ன ப்ரோ இது? எங்கே இருந்துச்சு? அந்த இடத்துல இருந்து நகரும் போது. ஐயோ நான் அப்பயே நினச்சிட்டு இருந்தேன் இந்த முள்ளு. அப்படியே ஷூ போடுறீங்க? ஷூ போடாமல் இதில் எப்படி நடப்பீங்க? ஃபுல்லாக முள்ளு. நான் தோலில் கை போட்டு அப்படியே எம்பி வாங்க ப்ரோ. வேறு வழி இல்லை. போட்டுக்கிறேன் ப்ரோ. அங்கே போய் ஷூவை தூக்கி போட்டு போயிடலாம் ப்ரோ. இல்லை நடக்க முடியுமா உங்களால்? கண்ணாடியா முள்ளான்னு தெரில. எனக்கு உள்ளே இறங்குச்சு என்னன்னு தெரில. இல்லை சவுண்டு வரும் வருது. வெடியெல்லாம் எடுக்கணும். உங்கள் கால் சரியில்லை, சொல்கிறது கேளுங்க. ஸோ அவரால் நடக்க முடியல. ஆனாலும் கஷ்டப்பட்டு நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அவரால் சுத்தமாக நடக்க முடியல. இவரோட ரத்த காயங்கள் வெளியே ரத்தம் வர ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல அதோட விகாரமான ஒரு சவுண்டும் கர்ஜிக்கிறதும் இன்னும் அதிகமாகிடுது. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்த ஆபத்துன்னு சொல்லி ஷாக் சாமி சொல்கிறாரு, உங்களுக்கு அடிபட்டுருச்சு, உங்களால் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியாது, வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம், இதுக்கு மேலே இங்கேருந்து ஆபத்து. ஏன்னா ஒருத்தருக்கு பிரச்சனை அடுத்ததுக்கு ஒருத்தருக்கும் வந்துச்சுன்னா நம்ம 2 பேராலுமே தப்பிக்க முடியாது, வாங்க வெளியே போயிடலாம், இதுவே ஆபத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ கிரே வுல்ஃபை பார்த்திங்கன்னா அவர் ஷோல்டரில் பேலன்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அவரால் நடக்க முடியல. அதை சொல்லி முடித்து அவன் இதே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது. சரி லாஸ்ட்டாக இதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாயால் சொல்கிறாரு. அது சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு பெரிய கல் உருண்டு வருது. அதாவது டீச்சர் கிழிச்சதுனால காலில் கட்டிக்கோங்க. போயிடலாம் ப்ரோ. சரி என் தோளில் கை போட்டுக்கோங்க. தோளில் கை போட்டுக்கோங்க. அப்படி கேட்குது. ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்குங்க. என்ன ஒன்றுமே புரியல எனக்கு. உங்களுக்கு நிலமை வேறு எனக்கு பயமாக இருக்குது. எதாவது ஆகிடுமோன்ட்டு. இந்த வீட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். சரி ஓகே. லாஸ்ட்டா வந்து தொலைங்க. சொல்கிறது கேளுங்க. அங்கே பாருங்க தள்ளி விடுது. தொழில் கை வச்சுக்கோங்க. சொல்கிறது கேளுங்க. போடுங்க. இது இப்படி பிடிச்சிக்கிறேன் போங்க. கைஸ் கைஸ் தலையில் தான் ஏறுங்க. பரவாயில்ல. அதே மாதிரி இங்கே 2 இருக்கு. யாராவது இருக்கீங்களா? நான் இங்கேருந்து கிளம்புறேன். என்கிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்கிறேன். ஓகே, இது ஒரு ஆபத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு ஜன்னல் வழியாக. அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த கல்லை உருட்டி விட்டுட்டு அந்த ஆன்மா அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. அதை பார்க்குறாரு. ஓகே, நீ என்னை ஏதோ பண்ண ட்ரை பண்ணுற, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் இது ஆபத்தாக முடியும். அது இந்த ஆன்மாவால் முடியுதா இல்லைனா இந்த மனுஷ மிருகமாக இருக்கிற இந்த மிருகத்தால் முடியுமான்னு தெரியல, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எனக்கு ஆபத்து தான் சொல்லிட்டு ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடம் முழு ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ். சேம் டைம்ஸ் அந்த வில்லேஜும் இப்போ ஹாண்டட் ஆகிட்டு ஒரு கைவிடப்பட்ட ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற வில்லேஜ் மாதிரி மாறிடுது. இன்னும் இந்த வில்லேஜ் இவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 வருஷத்தில் அது இந்த நிலைமைக்கு போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் காலம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முழுக்க இந்த காடு, இந்த மிருகங்கள் எல்லாமே அந்த வீடு அதுங்க வசிக்கிற இடமா மாறிடும். அதுக்கப்புறம் யாராலையும் உள்ளே போக முடியாது. ஏன்னா ஏதாவது பாதிப்புகள் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா இப்போயே வவ்வால் இந்த மாதிரி சில எச்சங்கள் இருக்கிற அந்த இதெல்லாம் அங்கே அதிகமாக இருக்குது, வாழ ஆரம்பிக்குது.
ஸோ ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஷ பூச்சிகளாக இருக்கட்டும், இல்லை பெரிய கொடிய விஷயம் இருக்கிற பாம்புகளாக இருக்கட்டும், ஏன்னா ஏதாவது ஒன்று அந்த இடத்துல அசம்பாவிதம் வந்து நடந்துச்சுன்னா அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி ஒரு அபேண்டடான வில்லேஜ் மாதிரி தான் நான் போயிருப்பேன், அந்த கன்வெரி டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிரே வல்ஃபும் போயிருப்பார், நானும் ஸ்பூக்கி கௌதம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நானும் அந்த இடத்த வந்து பகலில் ஏதாவது ஒரு ஹாண்டடான வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக சீக்கிரம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இதே ஹாண்டட் வில்லேஜ் மாதிரி இருக்கிற அந்த கன்வெரி டெரிட்டரி உங்களுக்காக வரும். ஸோ சேம் டைம்ஸ் இந்த வீடியோ இந்த ஒரு ஹாண்டடான வில்லேஜ் நம்ம கிரே வல்ஃபும் ஷாக் சாமியும் எந்த அளவுக்கு போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்காங்க. ஏன்னா வரும்போது பைக்கை ஓட்டிகிட்டு வந்து அவ்வளோ கோல்டு கஷ்டப்பட்டு அனுபவித்து போராடி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்துட்டும் அந்த இடத்துல இவ்வளோ போராடி அவங்களால அதை ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் அதையும் மீறி அவங்க போராடும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு அடிபடுறது, காயம், ரத்தம் இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கவோ, ப்ளஸ் இந்த அனிமல்ஸோட சவுண்டு இதெல்லாம் வரவோ, இதுக்கு மேலே இங்கேருந்து தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லி அவங்களோட உச்சக்கட்ட போராட்டத்தை அவங்க முடிச்சுட்டு தான் அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவோட முழுக்க இந்த ஒரு ஹாண்டடான ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட ஸ்வீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த ஹாண்டடான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்த வேல்யூபிளான கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுப்பேன். ஸோ இதே மாதிரி ஹாண்டடான ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கை நடந்திருந்தது, இதே மாதிரி பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பில்டிங்ஸ் உங்கள் ஏரியாலேயும் ஹாண்டடாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாவோ டெக்ஸ்ட்டாவோ பதிவுப்படுத்துங்க. அதில் இருக்கிற ஒரு சூப்பரான வீடியோவை எடுத்து அடுத்த வீடியோவாக கொடுத்துடலாம். அடுத்த வீடியோ உங்கள்தான் கூட இருக்கலாம். ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? Beep, beep, Richie.